அடடா அவ்வையே, உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. ஐயனே வணக்கம். வள்ளுவரே, திருக்குறள் மக்களிடம் நிச்சயம் பரவும் என்று நான் அப்போதே சொன்னதை நினைவிருக்கிறதா? வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே மறுத்து விட்டார்களாம். மீண்டும் சங்கத்தை கூட்டி அவர் நூலை கேட்க வேண்டும். பாருங்கள், போகலாம். வள்ளுவர் நூலை கேட்கலாமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம். இது செய்யுள் இலக்கணத்தை மீறி நிற்கின்றது. வெண்பாவானால் 4 அடி வேண்டும், ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது. ஆம், சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடானது. இதை ஏற்கவே முடியாது. தமிழ் திருமொழி புனிதமானது. அதில் உங்கள் பொறாமைக்கு இடம் கிடையாது. பாண்டிய மன்னனே, தமிழ் இவர்களது தனி உரிமையா என்று கேட்கின்றேன். தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கின்றேன். கடலும் வானும் கன்னி தமிழும் எல்லோருக்கும் பொது. மன்னனே, இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரையை பொங்கச் செய்கின்றேன். சங்க பலகை வரவழைக்கின்றேன். அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கு வள்ளுவன் வாக்கு என் வாக்கு, வள்ளுவன் வாக்கு என் வாக்கு. அவ்வையே, நீ எடுத்த முயற்சியும் மக்களின் அன்பும் சேர்ந்து இன்று குரல் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. அதை காண்பதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்று மக்கள் படிப்பதையும் தாண்டி கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள், வாழ்வின் ஒளியாக கருதுகிறார்கள். திருக்குறள் இன்று தமிழ் உலகின் பெருமை. அவ்வையே, நான் எழுதிய திருக்குறள் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இது மக்களிடம் இவ்வளவு அழகாக சென்றடைந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவ்வையே, வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அணுவை துளைத்து கடலை பகட்டி குறுகத் தரித்த குரல்.
காலர்